அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டாரட் கார்டோட சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல ஒவ்வொரு ராசினரும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க கிட்ட என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு, இல்லை இவங்களை சுற்றி என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு, கெட்ட மனிதர்கள் யார், நல்லது கெட்டது எது, அதுல நெகட்டிவிட்டி என்ன மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு, ஸோ அது எதெல்லாம் இவங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் பொருள் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப தாராளமா இருக்க வேண்டாம் இந்த வாரம். அது கொஞ்சம் கண்டிப்போட இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 121277. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அண்ட் லக்கியான விஷயங்கள், அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு லக் இருக்கும் அப்படின்ற மாதிரி. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போனாலும் சரி, அவங்களுக்கு முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா காட்சி கொடுப்பாரு. ஸோ அந்த காட்சி அவங்களுக்கு கிடைக்கிற விதமா, இல்லை எப்போ எங்க போனாலும் அந்த உணர்வு இருக்கிற விதமா, ஸோ அவங்க கந்த சுவாமி, அதாவது 10 மலை, மலேசியாவில் இருக்க 10 கேவ்ஸ் கந்தசாமியை அவங்க மனதார நினைச்சுக்கிட்டா போதும். ஸோ அங்க இருந்தா கூட அவங்க தரிசனம் பண்ணலாம். முடியாதவங்க அவரை மனசுல நினைச்சா கூட போதும். அவங்க எங்க போனாலும் முருகரோடைய அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். அதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா. மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, உணர்வுகள் ரீதியாக, அதாவது உணர்வு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, இமோஷனல் பேக்கேஜஸ் இருக்குன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு அவங்களுடைய இமோஷன்ஸை எதெல்லாம் பாதிக்குதோ அந்த விஷயங்கள்லேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். என்ன பண்ண வேண்டாமோ? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப தனிமையில இருக்கிறத தவிர்த்துக்கணும். ஸோ தனிமையா இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு முழு தெம்பு, சப்போர்ட்டிவ் எனர்ஜி அப்படி நினைக்கிறாங்கன்னா, ஸோ அது இந்த வாரம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷியன் கிரீன் அண்ட் ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1414 and 7777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள இல்லை சுற்றி இருக்கிற விஷயங்களை, லைஃப் பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவாற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த 47 யூஸ் பண்ணும்போது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க டெய்லி ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஸோ சூரியனை பார்த்த மாதிரி அவங்க ஓம்ன்ற அந்த வார்த்தையை 6 முறை உச்சரிக்கணும் அடி வயிற்றுலேருந்து. ஸோ இந்த விஷயங்களை, இந்த ப்ராசஸை அவங்க டெய்லி செய்யறது மூலயமா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அவங்க பார்ப்பாங்க. அண்ட் சூரிய உதயம் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் ஆகிறதையும் அவங்க கண்கூட பார்ப்பாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ். ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபத்தை தொடர்ந்து மிதுனராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமோ? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமோ? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத விஷயங்கள், அதாவது இழப்புகள், இழந்த விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டாம்.
ஸோ அதை பற்றி மேற்கொண்டு யோசிச்சா அதே பழைய ரொட்டீன் சைக்கிள்லேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதுலேருந்து வெளியே வரணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ இன்ட்யூஷன் வந்து கரெக்டாக அவங்கள வந்து கைட் பண்ணும். ஸோ வரக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் அவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து அவங்களுக்கு முன்னாடியே அலர்ட் கொடுத்துரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். அது காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை வேற எதன் மேல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிச்சயமா அவங்களுக்கு அமையும். ஸோ தொடர்ந்து முருகரை வந்து வழிபடுறது, அவர்கிட்ட சரண்டர் ஆகிறது, அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த இடத்துலையும் அதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, தைரியமா பேசணும், தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கணும், தைரியமா வந்து பிரயாணங்களை வந்து மேற்கொள்ளணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அவங்க வந்து இந்த வாரம் செய்யணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல இல்லை ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவுகளும் எந்த ஒரு பிளானிங்ஸும் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். ஸோ ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 13131234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். அண்ட் அதற்கான ரிவார்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க மனசுக்குள்ள யார் மேலேயாவது விருப்பு வெறுப்பு அதெல்லாம் இருக்கு, அதனால சில பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா, ஸோ அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் போயிட்டு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும், ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கணும்னா கண்டிப்பா இவங்க திருத்தணி முருகரை இவங்க டெய்லி தரிசனம் வழிபடணும். ஸோ முடிஞ்சா அவங்க திருத்தணி முருகரை ஃபேமிலியோட தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ மன ரீதியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்றதும் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, எந்த காரியம் எடுத்தாலும் துடிப்போட தைரியமா வந்து செய்யணும். ஸோ சப்போர்ட்க்கு யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க குறிப்பிட்ட சில காரியங்கள்ல மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, ரொம்ப பொறுமையா போக வேண்டாம். அதாவது ரொம்ப மாதங்களா ரொம்ப வருடங்களா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது இப்போ வருமா அப்போ வருமான்ற காரியத்துல இதுக்கு மேல அது வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முடிஞ்சா அதுக்கான ப்ராசஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44445555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அவங்க செய்யக்கூடிய முக்கியமான காரியங்களில் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்ட மாதிரியான விஷயம் இருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ சிம்மராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்த அந்த உயர்வான வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு உயர்வான வாழ்க்கை கிடைக்கணும்னா அதற்கு முதல் தகுதி இவங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். ஸோ அது இப்போ ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை இனிமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா இவங்க எதிர்பார்த்த அந்த பெரிய அளவிலான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது யாராவது பிரிந்த நபர்கள் கிட்ட பேசுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். பிரிந்த உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களோட பேசி அவங்களுடைய சந்தோஷங்களை மீட்டெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எதாக இருந்தாலும் நான் தான், அதாவது சக்ஸஸ் ஆனது அவங்கள சார்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நான் தான் இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருக்கேன், நான் தான் அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துப்பேன், இப்படியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99991010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அவங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களோட வந்து சேருவாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸும் இந்த வாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்பிக்கையோடு அதை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர் நிச்சயமாக இவங்களை வந்து சேருவாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதற்கு முதல்ல தகுதியானவங்களா இவங்க மாற்றிக்கணும். ஸோ அந்த பர்சன் வராங்கன்னா, அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த பர்சன் இவங்க வாழ்க்கையில் வேணும்னா ஸோ இவங்க அந்த பர்சனுக்கு ஏற்ற ஒரு டிசர்விங் பர்சனாக மாறணும். ஸோ அந்த ப்ராசஸ் இவங்க பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக சொல்கிறாங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, பணம் பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்கள்ல காரியங்கள்ல ஈடுபடலாம். ஸோ அது தைரியமாக ஈடுபடலாம். அதை சார்ந்த ஏதாவது பிரயாணங்களை தான் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88881616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு டிவைன் சப்போர்ட்டிவ் எனர்ஜி அண்ட் யூனிவர்ஸினுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் செய்யக்கூடிய காரியங்களில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஏதாவது இவங்களுடைய கல்ச்சர் சார்ந்து இவங்களுடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பழைய ரொட்டீனான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த வாரம் ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு நன்மையோ இல்லை ஒரு வழிகாட்டுதலோ ஏற்படும். அதனால் பழைய விஷயங்களில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வராமல் ஃபேமிலி சார்ந்து கல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் இந்த வாரம் அதை செய்யணும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, யோசிக்கிறது ரொம்ப மெச்சூரிட்டியாக யோசிக்கணும். பேச்சாற்றலும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ எதை செஞ்சாலும் யோசிச்சு பேசணும். ஸோ சிந்தனை அண்ட் பேச்சு அது ரொம்பவே வந்து மெச்சூரிட்டியாக இருக்கணும். இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு யோசிக்கணும் அண்ட் பேசணும். இந்த விஷயங்களை மட்டும் வந்து காஷியஸாக, அதாவது ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எந்த மாற்றங்களும் இந்த வாரம் வந்து எடுக்க வேண்டாம். இவங்களுடைய ஆக்ஷன் ஓரியன்டாக கூட எந்த மாற்றங்களும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12, 34, 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த 12:34 டைம் ஆஃப்டர்நூனில் வர 12:34 டைம் அப்போது இவங்க அந்த ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்குன்னா அந்த டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அது சீக்கிரமாக அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுறதால. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஸோ இந்த வாரம் வந்து இவங்க குன்னக்குடி சண்முகநாதர், ஸோ முருகரை வந்து வழிபடணும். தரிசனம் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்தே வழிபட்டாலும் சரி, இதை பண்ணும் போது இந்த வாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இவங்க செய்கிற
காரியத்தின் விளைவா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடும் போதும் சரி, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தேவையான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். சில பேருக்கு இந்த வாரமே அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறத பார்ப்பாங்க. ஸோ இது சம்பந்தமா முருகர்கிட்ட வழிபடலாம். விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான காட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வாரம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை மேற்கொள்ளணும். ஸோ அந்த விஷயங்கள்ல இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், சப்போர்ட்டிவ் எனர்ஜி எல்லாமே இவங்க கிட்ட இருந்து கொடுத்து அந்த விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, அதை யாரோடையும் கூட்டு முயற்சி வைக்க வேண்டாம். அண்ட் யாரோடையும் ரொம்ப ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் உருவாகும், நிறைய சேஞ்சஸ் உருவாகும் அவங்களோட லைஃப்ல. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸை இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க கவனிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தாலோ இல்லை உடல் நலம் பாதிப்புகள் இருந்தாலோ அவங்க சொல்லலைனா கூட இவங்க அவங்க மேலே கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ அவங்க எப்படி அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறாங்களோ எப்போவுமே, அப்போ முருகரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு அவேக்னிங் பாயிண்ட் இந்த வாரம், அவேக்னிங் வேக்கப் கால் நடக்கும் யூனிவர்ஸ் சைட்லேருந்து. ஸோ அதற்கு இவங்க ப்ரிப்பேராக இருக்கணும். ஏதாவது ஒரு அவேக்னிங் விழிப்புணர்வு கிடைக்கும் போது அது எதுக்குன்றதை கன்சிடர் பண்ணுற விதமாக இவங்க அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு கான்ஷியஸான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, இமோஷனல் ரீதியாக எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நோக்கியும் போக வேண்டாம். மனசை அலப்பாய விடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் மனம் சார்ந்த விஷயங்கள்ல. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ரெட் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888810. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 888 யூஸ் பண்ணும் போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க இமோஷனல் ரீதியாக. அண்ட் 1010 யூஸ் பண்ணும் போது நெகட்டிவ் கர்மாவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், கிளியர் ஆக ஆரம்பிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வரக்கூடிய ஒரு கிருத்திகை அப்பையும் முருகரை நினைச்சு அவங்க விரதம் இருக்கணும். ஸோ ஒரு கிருத்திகை விரதம் இருக்கும் போதும் அவங்களுக்கு நிச்சயமா, அதாவது அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலமா இருக்கட்டும், அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். ஸோ அதனால குழந்தை சார்ந்து இவங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னாலும் கிருத்திகை விரதம் இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எதெல்லாம் மனதை ரொம்ப பாதிக்குது, எந்த விஷயங்கள்லாம் அவங்க எந்த மனிதர்கள்லாம் அவங்கள காயப்படுத்திருக்காங்க மன ரீதியா, ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கு, அந்த மனிதர்கள்கிட்ட இருந்து வெளியேறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிக்கணும் இந்த வாரம் அப்படின்னு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம். யாராவது மனிதர்கள் இவங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44433. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு உருவாகும். அண்ட் 333 யூஸ் பண்ணும் போது ஒரு டிவைன் சப்போர்ட் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா?
ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை ஃபர்ஸ்ட் இவங்க சாந்தப்படுத்திக்கணும், அமைதியாக்கிக்கணும். ஸோ இவங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஹீல் பண்ணாதான் இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். ஸோ அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல அவங்க எப்பவுமே வேலும் மயிலையும் அவங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமான விஷயங்களை மட்டும் பண்ணணும். மனசுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, இவங்க அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸோ யார்கிட்டயும் போயிட்டு தேவையில்லாம அதாவது அவங்கள வற்புறுத்தி ஒரு அன்பை கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ரொம்ப யார் மேலும் இரக்கம், கருணை இந்த வாரம் மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101 and 6666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால இமோஷனலி அவங்க ஃபுல்ஃபில்லா ஹாப்பியா இருப்பாங்க அண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள், டிசிஷன்ஸ் கரெக்டா எடுப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து எவ்வளவு முருக பக்தர்களா இருந்தாலும் சரி, முருகர் கோவிலுக்கு டெய்லியும் போனாலும் சரி, வழிபட்டாலும் சரி, இல்ல முருகர் அந்த அளவுக்கு வழிபடாம இருந்தாலும் சரி, பட் அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்கை மட்டும் எப்பவுமே அவங்க வாங்கணும். ஸோ அவங்க மனசு கோன்ற மாதிரி, அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க செய்யக்கூடாது. ஸோ இந்த 2 மட்டும் கண்டிப்போட கடைபிடிச்சாங்கன்னா, ஸோ அவங்க முருகர் கோவிலுக்கு போகாமலே 1000 முருகர் கோவிலுக்கு போன ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தணும், முக்கியமா முருகர் அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கறத நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவா இருங்க அண்ட் பாசிட்டிவா இந்த வீக்கை கொண்டு போங்க.